நீங்க ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு என்னோட கல்யாண விஷயத்துல மட்டும் தலையிடாதீங்க. ராதிகா ரொம்ப நல்ல பொண்ணு தானே சார், அவளுக்கு என்ன குறை? ஐயோ தனமா, நான் பல தடவை சொல்லிட்டேன். ராதிகா நான் தூக்கி வளர்த்த பொண்ணு. அவளுக்கும் பூர்ணிக்கும் எனக்கு பெரிய வித்தியாசம் தெரியாது. அப்படி இருக்கும்போது நான் எப்படி ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? என்ன இருந்தாலும் அவங்க உங்களுக்கு அத்தை பொண்ணு தானே சார், அவங்க உங்க மேல உசிரியே வச்சிருக்காங்க. இது முதல் தடவை நான் உங்ககிட்ட இப்படி பேசுறது. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் செய்யறேன். ஆனா என்னோட கல்யாண விஷயத்துல மட்டும் தலையிடாதீங்க. இது விஷயமா தான் பேச போறீங்கன்னு போன்ல ஒரு வார்த்தை சொல்லிருந்தீங்கன்னா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. இதுக்கு மேல இந்த விஷயத்தை பத்தி நான் பேச விரும்பல. சண்முகத்துக்கு தெரியாதுல்ல, அப்புறம் என்னத்துக்கு நீ வருத்தப்பட்டீங்க? ஆமா, என்ன தாண்டி இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாதுல்ல. என்னடி சொல்ற? தானே இப்படி ஒரு விஷயத்தையா சொன்ன? ஆமா சித்தி. ஏடி அது வேகோட வழியில வந்த குழந்தை தானே. அப்படி ஒரு குழந்தை உருவாயிருக்குன்னா காதும் காதும் வச்ச மாதிரி வயித்த கைவிட்டு அந்த வேலையை பாக்குறத விட்டுப்புட்டு நீங்களே ரொம்ப வேலைக்கு வாங்கிருவீங்க போல இருக்க. உலகத்துல யாராவது இப்படி ஒரு முட்டாள்தனமான யோசனையை சொல்லுவாங்களா? இந்த மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சதும் நீ நேரா என்னண்ட வந்து சொல்லிருக்க வேண்டியதான். நீ என்னண்ட சொல்லிருந்தா உன்னை ஊருக்கு கூட்டின்னு போய் அங்க இருக்கிற ஆஸ்பத்திரியில வச்சு எல்லாத்தையும் முச்சு விட்டு நாங்க 2-3 நாள் ரெஸ்ட் எடுக்க வச்சு கூட நான் கூட்டிட்டு வந்திருப்பேன். ஒரு தண்டோரைய கட்டிக்கினே டம டம டமன்னு அடிச்சுக்கினே இந்த ஊருக்கே போய் இந்த மாரி நான் ஓடி போனவன் மூலமா கர்ப்பம் ஆயிட்டேன்னு அப்படியே இந்த உலகத்துக்கு அப்படியே சொல்லிட்டு வரலாம்ல. உங்க எவ்வளவு பழக தெரியுதாடி? என்ன கதிரேசா சொன்னாங்க? ஏன் முகம்ல வாட்டமா இருக்கு? என்னச்சு தனமா பாத்தியா இல்லையா? நம்ம ஏதோ பர்சனலா பேசணும்னு சொன்னாங்கன்னு சொன்னேன். கைரேசா, நான் கேக்கேன்னு தப்பா எடுத்துக்காத. தனமா உன வர சொல்லி வேற யாரையும் காதலிக்கிறேன்னு எதுவும் சொல்லிட்டாங்களோ? ஆமா, ஆய கழுவு. அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. அப்ப என்னதான் சொன்னாங்கன்னு சொல்லுடே. எத்தனை ட்ரிப் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு இப்படி அமைதியா இருந்தா என்னடா அர்த்தம்? சொல்லு மாப்ள, என்ன மாப்ள சொன்னாங்க? நீ சொன்ன மாதிரி அவங்க மனசுல இருக்கிற காதல என்கிட்ட சொல்லுவாங்கன்ற ஆசையில தான் மாமா நான் போனேன். அப்போ அவங்க அதை சொல்லியா? இல்ல